பேபி உன்னோட பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்தா எப்படி சமாதானம் பண்ணுவ? என்னோட பொண்டாட்டிக்கு சமாதானம் ஆகுறதுல பிரச்சனை இல்லைங்க. யார் வந்து முதல்ல சமாதானம் பண்றாங்கன்னு தாங்க பிரச்சனை. அதனால எப்படியுமே சண்டை வந்தா நானே போய் முதல்ல சமாதானம் பண்ணிடுவாங்க. பேபி அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? பையனை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா, அதுவே தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அது பொண்டாட்டிங்க. உங்க வீட்ல எப்படி பேபி? எங்க வீட்டுல அம்மாவும் மருமகளும் சேர்ந்துட்டு என்னை புரட்டி புரட்டி எடுப்பாளுங்க. பேபி உங்க வீட்டு மாமியார் மருமக சண்டையை பத்தி கொஞ்சம் சொல்லுடா. டிவி சீரியல்ல வர ஃபைட்டை விட எங்க வீட்டை வர சைட்டை பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்குங்க. அவங்க சண்டை போடும்போது நீ என்ன பண்ணுவ பேபி? நான் ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். பேபி என்ன யோசிச்சுட்டு இருக்க? யாரை கேட்டாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு சொல்றாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறதுல கடன் கஷ்டம் தான். இதை வச்சு நான் எப்படி சந்தோஷமா வாழ்றது? பேபி கோயிலுக்கு வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? எப்படியாவது கடவுளோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி கொடுத்துருங்க. எதுக்கு பேபி? அப்பதான் அவரு நம்ம வாழ்க்கையில விளையாடாம அமைதியா போன்ல விளையாடிட்டு இருப்பாருங்க. பேபி உன்னோட பொண்டாட்டி கோவமா இருந்தா எப்படி கண்டுபிடிப்ப? என் மேல கோவமா இருக்கேன்னு கேட்கும்போது ஆமான்னு பதில் வந்தா கோவமா இருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை இல்லன்னு சொன்னா பேபி? இல்லன்னு பதில் வந்தா அவ கொலவெறியில இருக்கான்னு அர்த்தம். என்ன போட்டு போலக்க போறான்னு அர்த்தம். பேபி லவ் பண்ண ஆள் இல்லாம கஷ்டப்படுற பசங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிற? ஆள் இல்லைன்னா பிப்ரவரி மாசம் மட்டும் தான் கஷ்டப்படணும். ஆனா ஆள் இருந்தா எல்லா மாசம் கஷ்டப்படணும். அதனால ஆள் இல்லைன்னு கஷ்டப்படாம இருக்கிற லைஃப சந்தோஷமா வாழுங்க.